நீதிமொழிகள் 6:2 சொல்லப்படுகிறது, நீ உன் வாய் மொழியால் சிக்கிண்டாய், உன் வாயின் வார்த்தையினால் பிடிப்பட்டாய் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, ஆவியை பெற்ற பிள்ளைகளுக்கு வாயிலிருந்து பேசப்படுகிற வார்த்தை அது முக்கியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. புறஜாதியில் பேசுகிற வார்த்தையை போல நம்ம வாய் பேசக்கூடாது. கிறிஸ்துவ அறியாதவன் பேசுகிற வாயை போல நம்ம வாய் இருக்கக்கூடாது. புறஜாதியன் கிறிஸ்துவை அறியாதவன் அவன் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அது எப்படிப்பட்டது? மிகவும் மோசமா இருக்கும். வாயத்தை வந்தாலே என்ன பண்ணும்? மோசமான வார்த்தையா இருக்கும். வாயத்தை வந்தாலே சாபமான வார்த்தையா இருக்கும். வாயத்தை வந்தாலே பாத்தீங்கன்னா அது நம்ம காதலே என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாதவைகளா இருக்கும். ஆனா பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மிக கவனமா இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அலையா சொல்லாமே. ரட்சிக்கப்பட்ட வார்த்தை புறப்பட எப்படி இருக்கணும்? நம்முடைய வார்த்தை வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை எப்படி இருக்கணும்? மிக கவனமா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் அவருடைய தமக்காக நம்மளே தெரிந்திருக்கிறார். யாருக்காக தெரிந்திருக்கிறாரு? அவருக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மளே தெரிஞ்சிருக்கிறாரு. அவர் எப்படி வாழணும், இப்படிதான் நடக்கணும் என்று அவர் விருப்பப்படுறது போலதான் நம்ம வாழ்க்கை மாறணும். அல்லேலூயா. அது கர்த்தருக்கு மாறான வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வாழக்கூடாது. கர்த்தர் நிச்சயமா பாருங்க, நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள வார்த்தையா இருக்கணும், தவிர அநேகரை தீட்டுப்படுத்த முடியாத வார்த்தையா இருக்கக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அநேகருக்கு காயம் உண்டாக்க முடியாத பேசுற வார்த்தையா இருக்கக்கூடாது. அநேகருடைய இருதயத்தை உடைக்கும்படி பேசுகின்ற வார்த்தையா இருக்கக்கூடாது. நம்முடைய வாயில் புறப்படுகிற வார்த்தை அது சமாதானத்தை உண்டு பண்ணுகின்ற வார்த்தையாய் காணப்படுவது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா நம்ம தெரிந்து கொண்டதை எதுக்கு தெரிந்து கொண்டாருன்னா, அநேகர் வசனம் சொல்லுகிறது, எதற்கு ஆண்டவர் வந்தாரு? சமாதானத்தை நான் தரப்போறான், இந்த உலக கொடுக்கிறபடியான சமாதானத்தை இல்லை கட்ட சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சமாதானத்தை கற்ற நம்முடைய வாழ்க்கை தந்ததா அநேகருக்கு சமாதானம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லாமே. ஆனா இங்கே சொல்லுகிறது, நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிப்பட்டாய். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம வாயின் வார்த்தையினால யாருக்கிட்ட பிடிபடக்கூடாது. அந்நிய நம்ம கிட்ட தான் பிடிபடணும். நாம போய் அவன்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, நம்ம பிடிபடக்கூடாது. அப்ப நம்ம அவன்கிட்ட பிடிபடுறோம்னா, உண்மையாலுமே சொல்றேன், நமக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னு தான் அர்த்தம். நமக்குள்ள ஆவியானவர் வழி நடத்தினா ஆவிக்குறை என்ன பண்ணுவான்? சகலத்தை நிதானித்து ஆராய்ந்து என்ன பண்ணுவான்? நடப்பான். ஆனா ஆவி இல்லாதவன் எப்படி இருப்பான்? ஆவிக்குறை என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் நிதானித்து ஆராய்ந்து நடத்துவான். ஆனா ஆவிக்குறையில மற்றவர்களால என்ன பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நம்ம அவங்க கையில பிடிபடக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மற்றவர்கள் கையில பிடிப்படும்படி, மற்றவருடைய வாயில பிடிப்படும்படி கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளல. அல்லேலூயா. மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்கும்படிதான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது, ஒரு வாயின் வார்த்தையினால் பிடிப்பட்டாய் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி வாயின் வார்த்தை எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். யாருக்கிட்டையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிடிப்படக்கூடாது. பிரஜாதிகளை போல நம்ம வார்த்தைகளா இருக்கக்கூடாது. ஆனா பாருங்க, ஆவி பெற்றோம் சொல்லுவோம். ஆவி பெற்றவன் தாங்க சபிக்கிறான். ஆவி பெற்றவன் தாங்க அசிங்கமா பேசுறான். ஆவி பெற்றவன் தான் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அதை விட்டு கொடுத்து போகிற தன்மை என்ன பண்ணல. வயசாகி முதிர்ந்தவனா இருக்கா, போதிக்கிறாங்க, எல்லாம் பேசுறாங்க, எல்லாம் நடக்கிறாங்க, நல்ல வயசாக இருக்கும், ஆவி அபிஷேகம் எல்லாம் பேசுவாங்க. ஆனா அவன் தான் பாருங்க அந்த விட்டு கொடுக்குற தன்மையா இருக்கு. அவங்க வாயில இருந்தா பாருங்க புறப்படுற வார்த்தை ரொம்ப மோசமா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் மேல கேட்டுருக்கீங்க? எல்லாம் நடைமுறை நடக்கத்தானே இது. நம்ம காதாலே கேட்டுருக்கிறோமா இல்லையா? அப்ப நான் கேட்டுக்கிறப்பா ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், கேட்டிருக்கோம். ஒரே நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம். நான் கேட்கிறேன், ஒரு சில காரியம் நான் வண்டியில வரும்போது கூட தான் ஒருத்தவங்களை சபிச்சேன் நான். அப்புறம் என் மனைவி சொல்லுது, நம்ம சபிச்சா நமக்கு தான் வரும். அதை என்ன பண்ண, நீ சபிக்காத ஆசிரியே வாங்கிமான்னு. அல்லேலூயா. வண்டியில வரும்போது இதெல்லாம் பாருங்க, பேசுற வார்த்தை எல்லாம் நமக்கு தாங்க, வேற யாருக்கு
பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வசனம் நம்மள தான் மாத்தும். அப்ப பாருங்க, வரும்போது இதான் பண்ண அப்புறம் சொல்லுது, சரி ஓகே சமைக்க தேவையில்ல, நல்லா இருக்கட்டும். நம்ம தான் இப்படி இருக்கிறோம்னா அதுக்கு நம்ம இப்படி இருக்கிறோன்றதுக்காக அவங்க அப்படி இருக்கணுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதா, வாழ்க்கை அப்படி இருக்கணுமா? நல்லா இருக்கட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப பாருங்க, ஆனா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஒரு மாற்றம் வேணும், இருதயத்துல ஒரு மாற்றம் வேணும். நீங்க ஆவிக்குரிய மனிதன் நாளுக்கு நாள் என்ன பண்ணணும்? புதிதாக்கப்பட வேண்டும். யாரு? ஆவிக்குரிய மனிதன். அதாவது பாருங்க, திரும்பி வாசிங்க அந்த வசனத்தை. நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டான், உன் வாயின் வார்த்தைகள் என்ன பண்ண? வெளிப்பட்ட. உங்களுடைய வார்த்தைகள் கவனம். ஒரு பாருங்க, நீங்க மட திரும்ப போய் நின்று பேசி பாருங்க, அவன் எடுத்தவன் என்ன தெரியும் சொல்லுவான்? ஆமா இதெல்லாம் சர்ச்சைக்கு போதா பைபிள் தூக்கிங்க இதான் சொல்லுவான். ஏதாச்சும் வேற என்ன சொல்லுவானா? எதை தப்பு செஞ்சு பாருங்க, ஆமா பெருசா சர்ச்சைக்கு போறேன் நான் பைபிள் தூக்கிங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? பிரஜாதிலே இருந்துட்டு போயிடலாம். எதுக்கு இந்த பைபிள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நம்முடைய வார்த்தைகள் கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம வாயில புறப்படுற வார்த்தை என்ன பண்ணணும்? கவனமா இருக்கணும், சுருக்கமா இருக்கணும். முக்கியமா புறஜாதியின் வாயில நீங்க மாட்டக்கூடாது. அவன் உங்களை என்ன பண்ணக்கூடாது? இகழ்ந்து பேசக்கூடாது. அவன் வாயில சிக்கிட்டு அவனுக்கு அடிமையாகும்படி எல்லாம் பேசக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவனுக்கு முன்பதாக மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழ கற்றுக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியை பெற்ற பிள்ளைன்னு சொல்லி தனித்தன்மையா நீங்க தெரியணும். கர்த்தர் உங்களை மாற்றம் அடைகிறார்.